என்னுடைய நண்பர்களே பிஸ்னஸில் இருக்கிறவங்க எங்கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வெறும் ரிட்டர்னை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இதில் இன்னும் என்ன செய்யலாம், இதில் இன்னும் எப்படி பணத்தை முதலீடு செய்யலாம், எவ்வளோ பணத்தை வருஷம் முதலீடு செய்யலாம், அந்த பணத்தை எங்கிருந்து நம்ம உருவாக்க போகிறோம், பிஸ்னஸுக்கு எவ்வளோ உபரி பணம் இருக்குது, பிஸ்னஸில் வர்ற உபரி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி எஃபிஷியண்ட்டாக டிப்ளாய் பண்ணி வளர வைக்கலாம். இந்த ஒரு கனெக்ட் இருக்குது பாருங்கள், பிஸ்னஸ் நல்லா பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ண வைக்கிறது. இந்த கனெக்ட் ஒரு சமநிலைக்கு வருவதே இல்லை. ஏன்னா திங்கிங், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து பயங்கர எராட்டிக்காக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டுடைய எராட்டிக் பிஹேவியர்கள்லாம் இவங்க தாட் ப்ராசஸ் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குது. வேற அது வந்து அவங்களுக்கு தேவை என்னவோ அதை நிறைவு செய்யாது. அவங்க தேவை என்ன, பிஸ்னஸினுடைய உபரி பணத்தை எடுத்து இந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸோட ஒரு பெரிய மதிப்பீட்டை உருவாக்க வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அது நடந்ததுன்னா அது அவங்களுக்கு நடக்கணும். நியாயமாக எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் இது நடக்கணும். ஆனால் இதை அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து எந்த ஸ்டாக்கு ஏறும், யார் சொல்கிற ஐடியா நல்லா இருக்குது, எந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் போன மாதம் நல்லா பண்ணான், இப்படி பயங்கர டிஸ்ட்ராக்டடாக ஸ்கேட்டர் பிரெயின்டாக ஒரு இன்வெஸ்டிங் பண்ணுறாங்க. நான் இதை ஒரு நாளும் செஞ்சது கிடையாது. அண்ட் என்னுடைய வளர்ச்சி வர வர இன்னும் ஃபோக்கஸ்ட் ஆகணும், இன்னும் நம்ம கவனம் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும் என்ன செய்யணுங்கிறதுல. அந்த ப்ரிசைஸ் ஆக்ஷன்ஸை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற அந்த எக்ஸிக்யூஷன் ஃபோக்கஸுக்கு போயிட்டேன். வேறஸ் பிஸ்னஸ் பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது ரொம்ப ஐடியா ஃபோக்கஸ்டாகவும் பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கான். எனக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஃபோக்கஸ் தான் முக்கியம். நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக இருந்ததே கிடையாது. இது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். எக்ஸிக்யூஷன் ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஐடியாவை நம்ம தேடி பிடிச்சிருவோம், பர்ஃபார்மன்ஸ் வந்துடும்.